அர்ஜுன் கால் பண்ணதை நினச்சி ரீனாக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வந்திருக்காது. அதனால ராக்கிக்கு கால் பண்ணுவா. ராக்கி கால் அட்டன் பண்ணிட்டு, உனக்கு கால் பண்ண வேற நேரமே கிடைக்கலையா? இப்போதான் ஆர்கே ஹாஸ்பிட்டலில் டேக் ஓவர் பண்ணி சேர்ல உட்காரலான்னு போறேன். நல்ல நேரத்தில் கால் பண்ற, சொல்லு ரீனா என்ன விஷயம்னு கேட்பான். ரீனா பேசாம சைலண்டா இருப்பா. அதுக்கு ராக்கி லைன்ல இருக்கியா, அங்க எல்லாம் ஓகேவான்னு கேட்பான். அதுக்கு ரீனா சொல்வா. உடனே ராக்கி சரி ஓகே நான் ஃபோனை கட் பண்ணுறேன்னு சொல்லுவான். அதுக்கு ரீனா, அர்ஜுன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணான், அவன் எதுக்கு எனக்கு கால் பண்ணணும், அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்பா. ராக்கி தூங்கிட்டு இருப்பான். உடனே ரீனா ராக்கின்னு கத்துவா. அதுக்கு ராக்கி, எனக்கு தெரியல ரீனா, அர்ஜுன் ப்ரோ கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது, தெரியாம கால் பண்ணிருப்பாரு விடுன்னு சொல்லுவான். அதுக்கு ரீனா, எனக்கு அப்படி தோணலன்னு சொல்வா. அதுக்கு ராக்கி, பசங்களாம் எக்ஸுக்கு கால் பண்ணுறதே 2 விஷயத்துக்கு தான். ஒன்று ரொம்ப எமோஷ்னலானா, இல்லை ரொம்ப குடிச்சிருந்தா. எனக்கு தெரிஞ்ச அர்ஜுன் ப்ரோ இப்பெல்லாம் குடிக்கிறதே இல்லை. அதுவும் இல்லாமல் மது மாதிரி ஒரு பொண்ணு கூட இருக்கும்போது அவர் எதுக்கு உனக்கெல்லாம் அப்படின்னு சொல்லுவான். உடனே ரீனா கால் கட் பண்றேன்னு சொல்வா. என்னன்னு கேட்டா, அர்ஜுன் டெக்ஸ்ட் பண்ணிருக்கான் வையின்னு சொல்லிடுவா. அர்ஜுன் தெரியாம கால் பண்ணிட்டேன்னு சொல்லி டெக்ஸ்ட் அனுப்பியிருப்பான். அதை பார்த்துட்டு இவ்வளவு ரிப்ளை டைப் பண்ணுவா. அர்ஜுனும் டைப்பிங்கிறத பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறம் ரீனா ஆஃப்லைன் போயிடுவா. அதை பார்த்துட்டு அர்ஜுன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ராகவும் அமலாவும் அந்த ட்ரக்கை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு சீஃப் டாக்டரையும் ரதிமாமியும் கூப்பிட்டுருப்பாங்க. சீஃப் டாக்டர் கேட்பாங்க, அந்த ட்ரக்கை ஒரு டாக்டர் தான் ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க எப்படி சொல்றீங்கன்னு. அதுக்கு ராகவ், இது ஒரு பேண்ட் மெடிசன், இதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யாருமே இல்லை, ஆனா நம்ம ஹாஸ்பிட்டல் மட்டும் யாரோ இதை வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்வான். அதுக்கு சீஃப் டாக்டர், இது பர்ச்சேஸ் டீம் பண்ணிருக்கலாம் இல்லன்னு கேட்பாங்க. அதுக்கு அமலா, நாங்களும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சோம், ஃபுல்லா செக் பண்ணிட்டோம், ஐசியூல இருந்து தான் யாரோ ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க, சீல் மட்டும்தான் இருக்கு, யார் ரெக்வஸ்ட் பண்ணாங்கிற சைன் இல்லைன்னு சொல்வா. அதுக்கு சீஃப் டாக்டர், மெடிசன் ரெக்வஸ்ட் பண்ணும்போது சைன் பண்ணணும் தானேன்னு ரதியை கேட்பாங்க. அதுக்கு ரதி, எமர்ஜென்சி டைம்ல யாரும் அதை ஃபாலோ பண்றதில்லன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சீஃப் டாக்டர், அப்போ இது ஒரு டாக்டர் தான் பண்ணிருக்கணும், யாரா இருக்கும்னு கேட்பாங்க. அதுக்கு ராகவ், அந்த பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் பார்த்த நீங்க, ரதி மேம், ராக்கி, சிந்து இவங்க எல்லாரையுமே டவுட் பட்டோம், ஆனா எங்களால யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்வான். அப்புறம் ராகவ், ஆராதனா இருக்காங்கல்லன்னு சொன்னதும் அமலா அவங்களையும் டவுட் பட்டோம், ஆனா அவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்வா. அதுக்கு ரதி, இது மணிக்காக பண்ண மாதிரி தெரியல, ஹாஸ்பிட்டல் நேமை டேமேஜ் பண்றதுக்கு வேணும்ட்டே ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ராகவ், நாங்க அந்த ஆங்கிள்லயே யோசிச்சோம், ஆனா இதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். அதுக்கு சீஃப் டாக்டர், அந்த ஆங்கிள் போக வேண்டாம், அசம்ஷன்லாம் வேணான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு அமலா, திரும்பவும் இதே மாதிரி ஏதாச்சும் நடந்தாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட வேற எந்த க்ளூவும் இல்லைன்னு சொல்வா. அதுக்கு சீஃப் டாக்டர், இன்னும் ப்ராப்பரா க்ளோஸா நம்ம வாட்ச் பண்ணணும், இன்னொரு டெத்தை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது, நீங்க என்ன சொல்றீங்க ரதின்னு கேட்பாங்க. அதுக்கு ரதி, நீங்க தான் சீஃப் டாக்டர், அதை நீங்க தான் டிசைட் பண்ணணும், நான் அந்த பொசிஷன்ல இல்லைன்னு சொல்லிடுவாங்க. சீஃப் டாக்டர் ராகவ் கிட்ட, கேர்ஃபுல்லா இருங்க, எல்லா ஸ்டாக்ஸையும் ரெக்கார்ட்ஸையும் கேர்ஃபுல்லா மானிட்டர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் போனதும் சீஃப் டாக்டர் ரதி கிட்ட, நீங்க ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது, இதுக்கு முன்னாடி இருந்த ரதியை நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த கான்ஃபிடென்ட்டோட திரும்ப வாங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உங்களோட ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. சிந்து ராக்கி கிட்ட, நம்ம டேட் பண்றோம், ஞாபகம் இருக்கான்னு கேட்பா. அதுக்கு ராக்கி, ஞாபகம் இருக்கு, என்னன்னு கேட்பான். அதுக்கு சிந்து, என்னவா நீ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறன்னு சொல்வா. அதுக்கு ராக்கி, உனக்கே தெரியும்ல, ஹாஸ்பிட்டல்ல நிறைய வேலை இருக்கு, ரொம்ப டைட்டா போயிட்டு இருக்குன்னு சொல்வான். அதுக்கு சிந்து, எப்ப பாரு வேலை 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 மட்டும் தானா, இல்ல வேற எவ கூடயாவது பேச ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்பா. அதுக்கு ராக்கி, என்ன பார்த்தா ஏமாத்துற மாதிரி இருக்கான்னு கேட்பான். அதுக்கு சிந்து, ஆமா நீ எதுவும் பண்ணல, அப்போ உன் போனை கொடு, நான் செக் பண்ணணும்னு கேட்பா. அதுக்கு ராக்கி, சீரியஸாவா, நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு வரதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம், ஒருத்தர் போனை இன்னொருத்தர் கேட்க கூடாதுன்னு, அதை நீ பிரேக் பண்றதா இருந்தா இந்த வாங்கி செக் பண்ணிக்கோன்னு சொல்வான். அதுக்கு சிந்து, எப்ப கேட்டாலும் இதை ஒன்று சொல்லிடு, உண்மையை ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது, அதுக்கு ஒரு பவர் இருக்கு, அது ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துரும்னு சொல்வா. அதுக்கு ராக்கி, ஏன் லூசு மாதிரி வளர்ற, நான் எந்த தப்பு பண்ணல, இந்த வீக் வேணா நம்ம வெளியில போலாம், ஷெட்யூல் மேட்ச் ஆச்சுனான்னு சொல்வான். அதுக்கு சிந்து, ஒன்றும் தேவையில்லை, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்வா. அதுக்கு ராக்கி பாய் சொல்வான். அதுக்கு சிந்து, அப்ப கூட வெறும் பாய் தானா, ஒரு லவ் யூ பேபி, பாய் பேபி அப்படின்னு எதுவும் ஸ்வீட்டா சொல்ல மாட்டியான்னு கேட்பா. அதுக்கு ராக்கி அவ சொன்னதை அப்படியே திரும்ப சொல்வான். இதுக்கு சிந்து, நீ சொல்லாமலே இருக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவா. ராகவ் அமலா கிட்ட, நீ பண்ணது தப்பு, சரண்யா மேம் கிட்ட நெக்ஸ்ட் நான் ஆராதனா பத்தி தான் பேச போறேன்னு தெரிஞ்சு நீங்க உள்ள நுழைஞ்சு ஏன் அவளை காப்பாத்தினான்னு கேட்பான். அதுக்கு அமலா, நான் அவங்கள காப்பாத்தல, அவங்க ரெக்கார்ட்ஸை செக் பண்ணேன், அதில் சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லை, ஆராதனா தான் அந்த மெடிசனை ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி டவுட் பண்றது கூட நம்ம கிட்ட எந்த ரீசனுமே இல்லைன்னு சொல்வா. அதுக்கு ராகவ், நம்ம ஒன்னா தானே அந்த கேஸ் ஃபைல் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம், என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம நீங்க மட்டும் ஆராதனாவோட ஃபைலை பார்த்துட்டு சரண்யா மேம் கிட்ட பிரசன்ட் பண்ணா என்ன அர்த்தம், இன்னமும் எனக்கு ஆராதனா மேல டவுட் இருக்குன்னு சொல்வான். அதுக்கு அமலா, டவுட்ஸ் இருக்கலாம், ப்ரூஃபே இல்லாம ஒருத்தரை நம்ம சொல்லக்கூடாது, ஒரு அசம்ஷன் மட்டும் வச்சு சீனியர் டாக்டர் கிட்ட அவங்க நேமை நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாது, ரெக்கார்ட்ஸும் கிளியரா இருக்கு, நம்ம டாக்டர்ஸ் போலீஸ் கிடையாதுன்னு சொல்வா. அதுக்கு ராகவ், ரெக்கார்ட்ஸ் கிளியரா இருந்தா யாரையும் சந்தேகப்படக்கூடாதுன்னா அங்க இருக்கிற எல்லாரும் நல்லவங்க தான், நம்ம கிட்ட யாருக்கு எதிராகவும் ரெக்கார்ட்ஸ் கிடையாது, அப்ப நம்ம யாரை சந்தேகப்படுறது, நீ தான் அவ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணிட்டேன்னு சொல்றல்ல, அவ ஹிஸ்டரி பத்தி உனக்கு என்ன தெரியும், அவ லைஃப் ஃபுல்லாவே மிஸ்டீரியஸா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆராதனா வந்துருவா. ஆராதனா, என்ன பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்பா. அதுக்கு ராகவ், ஆமா உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், இந்த ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற
நடக்கிற டெத்துக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நான் சந்தேகப்பட்டேன். ஆனால் அமலா உன் ஃபைலை பார்த்துட்டு எந்த ரெக்கார்ட்ஸும் உனக்கு எதிராக இல்லைன்னு சொன்னா. அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோன்னு சொல்லுவான். அதுக்கு ஆராதனா, நீ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசினதுக்கு ரொம்ப நன்றி ராகவ். எல்லாரும் இதே மாதிரி இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. இது ஒன்றும் புதுசு இல்லை. இங்கே இருக்கிற எல்லாரும் இப்படி தான் என்னை யோசிப்பீங்க. நான் இதுக்கு முன்னே வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டல்லையும் என்னை இப்படி தான் யோசிச்சாங்க. நான் சொல்கிறேன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்னை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப போல்டாக வளர்த்துட்டாங்க. இதுதான் நான். அது சரி, நான் பண்ண 1-2 விஷயத்தை வச்சு இப்போ என்ன சந்தேகப்படுறீங்களே. இந்த ஹாஸ்பிட்டலில் நான் பண்ண எவ்வளவோ நல்லது இருக்கு. அதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லையா? ஏன் தோணலை? நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினச்சதில்ல. இதுக்கு மேலேயும் என் மேலே டவுட் இருந்துச்சுன்னா நான் வேணா என்னோட ஃபுல் ஹிஸ்ட்ரி சொல்லவான்னு கேட்பா. அதுக்கு ராகவ், இது எதுவும் பர்சனல் கிடையாதுன்னு சொல்லுவான். அதுக்கு ஆராதனா, இதுக்கு மேலே என் பர்மிஷன் இல்லாமல் என்னோட லெட்ஜரை ஆக்சஸ் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க. ட்ரஸ்ட் மீ, இதே மாதிரி காமா பேச மாட்டேன்னு சொல்லுவான். அர்ஜுன் காம்படிஷனுக்கு ட்ரெஸ் பண்ணியிருக்கிறத எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் ட்ரெஸ் பண்ணலன்னு கேட்பான். மது அர்ஜுன் கிட்ட மாப்பிள்ள எங்கே போறாருன்னு கேட்பா. அதுக்கு அர்ஜுன், நீ என்ன விளையாடுறியா? நான் ஏதோ ஸ்கூல் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு வந்த மாதிரி வந்திருக்கேன். போறான் வரவெல்லாம் ஒரு மாதிரி கேவலமாக பார்த்துட்டு போறான்னு சொல்லுவான். அதுக்கு மது, நீ தானே அர்ஜுன் நேற்று அவ்வளோ சீன் போட்ட, அதனால தான் நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண வேணான்னு முடிவு பண்ணிட்டோன்னு சொல்வா. அதுக்கு அர்ஜுன், நான் கோவத்தில் சொன்னேன், அதுக்குன்னு நான் வராமல் இருப்பேனான்னு கேட்பான். அதுக்கு மது, நீ ஒரு மூடில் ஒரு மாதிரி பேசுகிற, அதனால தான் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வேணான்னு முடிவு பண்ணிட்டோன்னு சொல்வா. அதுக்கு அர்ஜுன் சாரின்னு கெஞ்சுவான். அதுக்கு மது, போ அர்ஜுன், நான் எவ்வளோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன் தெரியுமா? நம்ம 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நம்ம தான் வின் பண்ணியிருப்போம்னு சொல்வா. அதுக்கு அர்ஜுன் அவங்க 2 பேர்கிட்டயும் சாரின்னு கெஞ்சுவான். அதுக்கு வினோத், உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? இவகிட்ட ஏமாந்துட்டே இருப்பீங்களான்னு கேட்பான். அதுக்கு அர்ஜுன், பிராங்கான்னு கேட்பான். அதுக்கு வினோத், பிராங்க்லாம் இல்லை, ஷோவே கேன்சல். ஃபேன்சி ஷோக்கு நம்ம 3 பேர் தான் நேமே கொடுத்துருக்கோம். வெறும் 3 பேரை மட்டும் வச்சு நடத்துறதுக்கு நான் எதுக்கு ஃபேன்சி ஷோ நடத்தணும்? என்கிட்ட இதுக்கெல்லாம் பட்ஜெட் இல்லைன்னு ஷோவே கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்வான். அதுக்கு அர்ஜுன், இதுக்கு எதுக்குடா முன்னாலாம் என்ன சாவடிச்சிங்கன்னு கேட்பான். சாவு, நேற்று அவ்வளோ சீன் போட்டலன்னு 2 பேரும் சிரிப்பாங்க. அப்புறம் வினோத் நம்ம 3 பேருக்கும் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு போயிடுவான். மது அர்ஜுன் கிட்ட, சும்மா சொல்லக்கூடாது, இந்த அவுட்ஃபிட் உனக்கு சூப்பராக இருக்கு. ஆனாலும் நான் சொன்ன ட்ரெஸ் போட்டு வந்தது வேற லெவல். காம்படிஷன் மட்டும் இருந்திருந்தா கண்டிப்பா நீ தான் வின் பண்ணிருப்பேன்னு சொல்வா. அதுக்கு அர்ஜுன், கண்ணாடி பார்க்கும்போது நான் கூட அதை தான் நினைச்சேன்னு சொல்வான். அதுக்கு மது, நீ ஏன் இதெல்லாம் பண்றேன்னு கேட்பா. அதுக்கு அர்ஜுன், நீ தானே சொன்னேன்னு சொன்னதும் அப்ப நான் என்ன சொன்னாலும் பண்ணுவியான்னு கேட்பா. அப்புறம் மது கேட்பா, உங்க எக்ஸ் ரீனா என்ன சொல்றாங்கன்னு. அதுக்கு அர்ஜுன், நீ தான் பார்த்தல, ஹலோ சொன்னதும் கால் கட் பண்ணிட்டான்னு சொல்வான். அதுக்கு மது, அது ஏன் கண் முன்னாடி, நான் போன அப்புறம் எப்படி டெக்ஸ்ட் பண்ணிருப்பியேன்னு கேட்பா. அதுக்கு அர்ஜுன் இல்லைன்னு சொல்வான். மது போனை கொடு பார்க்கலான்னு சொல்வா. அப்புறம் அர்ஜுன் ஒத்துப்பான். மது என்னன்னு மெசேஜ் பண்ணான்னு கேட்பா. அதுக்கு அர்ஜுன் தெரியாம கால் வந்துருச்சுன்னு பண்ணான்னு சொல்வான். அதுக்கு மது ரிப்ளை பண்ணலான்னு கேட்பா. இல்ல பண்ணலன்னு அர்ஜுன் சொல்வான். அதுக்கு மது, நல்லது அர்ஜுன், இப்பதான் நான் எது கேட்டாலும் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கல, நம்ம வெளியே போலாமான்னு கேட்பா. அதுக்கு அர்ஜுன், வினோத் வந்ததும் போலான்னு சொல்வான். திவி கிளாஸ்க்கு போனதும் எல்லாரும் அவளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதுவும் இல்லாம அவங்க அம்மாக்கு ஏதோ மென்டல் இஷ்யூவாமேன்னு எல்லாம் பேசுவாங்க. அதை கேட்டு திவி ரொம்ப அழுவா. ஒரு பொண்ணு மட்டும் வந்துட்டு, நீ கொஞ்ச நாளா ரொம்ப சோகமா இருக்க, என்னாச்சு, யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிற, தனியா போய் உட்காந்துக்கிறேன்னு கேட்கும். அதுக்கு திவி, எனக்கு ஸ்கூலுக்கு வர பிடிக்கல, வீட்டுல இருக்கவும் பிடிக்கல, ஸ்கூல்ல சப்போர்ட்டிவா யாருமே இல்ல, வீட்டுக்கு போனா கேள்வி கேட்கறாங்க, என்ன பண்ணாலும் கேள்வி கேட்கறாங்க, எனக்கு என்ன பிரச்சனை நான் சொல்லிதான் புரிஞ்சுக்கணும்னு சொன்னா எப்படின்னு கேட்பா. அதுக்கு அந்த பொண்ணு, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும்னு சொல்லும். அதுக்கு திவி, இது எதுவுமே சரியாக போறதில்ல, சரியாகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண போறதும் இல்லைன்னு சொல்வா. அதுக்கு அவ ஃப்ரெண்டு, என்ன பண்ண போறேன்னு கேட்பா. அதுக்கு திவி, நான் சொல்றேன், ஆனா நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்வா. அந்த பொண்ணும் இல்ல நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லும். அதுக்கு திவி, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடணும் போல இருக்கு, ஒரு பஸ் ஏறி எங்கேயாவது போயிடணும், யாரும் கண்டுபிடிக்க முடியாத தூரத்துக்குன்னு சொல்வா.